வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. சில தருணங்கள் நம்ம ஒரு டீ கடையை கிராஸ் பண்ணி போயிட்டுருப்போம், அல்லது பஸ்ஸில் பயணம் பண்ணிகிட்ருப்போம், அல்லது நம்ம வீட்டுக்கு 2 தெரு தள்ளி ஒரு கல்யாண ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு தருணங்களில் திடீர்னு ஒரு பாட்டு நம்மளை எங்கிருந்தோ வந்து கேட்கும். நம்ம நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அதாவது நான் சைக்கிளில் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு 1½ கிலோமீட்டருக்கு தாண்டி தான் அந்த பாட்டு எங்கேயோ கல்யாண வீட்டில் ஓடிட்டுருக்கும். ஆனால் அந்த பாட்டு சத்தம் கேட்காமலேயே, அதாவது நமக்கு அது உள்ளுக்குள்ளார அந்த சத்தம் போயிருக்கும். ஆனால் அப்படி ஒரு சத்தத்தை நாம் உணர்ந்திருக்க மாட்டோம். அந்த இசையை நாம் உணர்ந்திருக்க மாட்டோம். நாம் சைக்கிளை ஓட்டிகிட்டு அந்த பாட்டை அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே போயிட்டே இருப்போம். அப்படி போய்கிட்டே இருக்க நெருங்க 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 அந்த 1½ கிலோமீட்டர்கிட்ட நம்ம வந்த உடனே, அந்த நெருங்கின உடனே அந்த கல்யாண வீடுகளில் அந்த பாட்டு பாடிட்டு இருக்கோம். அட, இப்போ தானே பாடிட்டே இருந்தோம், நம்ம கேட்குதே அப்படின்னு நினைப்போம். இதை நான் பல முறை அனுபவித்ததுண்டு. நீங்களும் அது மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி நமக்கு சில பாடல்கள் நமக்கு உடனே ஒரு குதூகலத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு குதியாட்டத்தை, அல்லது அடே அடாடா ஆஹா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென் நிலைக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சில பாடல்கள் நம்மளை கொண்டு வந்துடும். 1982ஆம் ஆண்டு வந்த படம் இது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அம்பிகாவும் ஜோடியா சேர்ந்து நடித்த படம். எனக்கு குருநாதர் மாதிரி இருக்கிற, என்னுடைய நண்பராக சகோதராக திகழ்கிற திரு சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் தயாரித்த படம். டைரக்டர் சி வி ராஜேந்திரன் சிவாஜி சாரை வைத்து எத்தனையோ படங்கள் எடுத்திருக்கிறார். அவர் இயக்கிய படங்களில் இந்த படமும் ஒன்று. பாடலாசிரியர், பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட மறைந்த எம்ஜி வல்லபன் அவர்கள் எழுதிய பாடல்கள் எல்லாமே அற்புதங்கள் தான். அந்த எம்ஜி வல்லபனுடைய ஒரு அட்டகாசமான பாடல்ல இந்த பாடலும் ஒன்று. இந்த பாட்டு இந்த சிவாஜிக்கு கிடையாது, அம்பிகாவுக்கு கிடையாது. இந்த படத்துல ரவீந்தருக்கும் சில்க் ஸ்மிதாவுக்குமான ஒரு பாட்டு இது. இந்த பாட்டை எப்போ கேட்டாலும் ஒரு ஆனந்தம், ஒரு உற்சாகம், ஒரு உத்வேகம் நமக்கு வந்துடும். மனசில் என்ன கவலை இருந்தாலும் அதையெல்லாம் டக்குன்னு அடி ஒதுக்கி வச்சுட்டு இந்த பாட்டை ரிசீவ் பண்ணுவோம். இந்த பாட்டு ரிசீவ் பண்ணிட்டு திரும்ப இந்த பாட்டு வெளியில் போய் திரும்ப அந்த துக்கம்லாம் வருமானாக்கா துக்கம் வராது. அந்த பாட்டு ரிசீவ் ஆனதோடைய ஒரு 10 நாள் 20 நாள் நம்ம பயணப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு உண்டான மெயின் காரணமே இந்த பாட்டினுடைய தாளம். அதே போல் 1976ஆம் ஆண்டு நமக்கு கிடைச்ச இசைஞானி இளையராஜா அவர்கள் 82வது வருஷத்தில் இந்த பாடலை கொடுத்துருப்பார் நமக்கு. முழுக்க முழுக்க ஒரு வெஸ்டர்ன் டைப் ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஸ்டைலிஷான பாட்டு அப்படின்னு தான் இந்த பாட்டை சொல்லணும். இந்த பாட்டில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பழம்பெரும் பாடகியாக இருக்கிற சுசீலா அம்மா, அதே போல் ராஜ் சீதாராமன் அப்படிங்கிற ஒரு பாடகர். அந்த ராஜ் சீதாராமனுக்கு இந்த பாட்டு தான் முதல் பாட்டு. இந்த படத்தினுடைய டைட்டிலேயே அறிமுகம் அப்படின்னு ராஜ் சீதாராமன் அவருடைய பேரை போட்டு டைட்டிலில் போடுவாங்க. இந்த பாட்டு இசையாலையும் சரி, தாளத்தினாலையும் சரி, வரிகளாலையும் சரி, நமக்கு ரொம்ப அப்படியே ரெக்கையை நமக்கு கொடுத்துரும். நம்ம தோளில் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கை முளைச்சிருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாட்டை நான் சொல்லுவேன் நான் எப்போதுமே. ஞாபகம் வந்துருச்சா? மெல்ல மெல்ல என்னை தொட்டு மன்மதன் உன் வேலையை காட்டு, ஓ உன் பாட்டு ஆடு, ஓ வந்தாடு. எப்படி பாருங்க, தாளத்தை எப்படி கொடுத்துருக்கிறாரு வல்லபன் சார், எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. மன்மதன் மெல்ல மெல்ல என்னை தொட்டு மன்மதன் உன் வேலையை காட்டு, ஓ உன் பாட்டு ஆடு, ஓ வந்தாடு. நீ தராததா நான் தொடாததா, சொல்லி தந்து அள்ளிக்கொள்ள சொந்தமாகவில்லையே தேகம், ஓ உன் தேகம் மோகம், ஓ உந்தாகம். வயலின் விளையாடும் இந்த பாட்டுக்குள்ளார. ட்ரம்ஸு, வயலின், ஃப்ளூட்டு, எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் மியூசிக் தான் அது. அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணியிருப்பார். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, வண்டு தேடும் பூவை கண்டு அந்தி மாலை தூதுகள் போகும், ஓ தப்பாது இது போதும், ஓ தப்பாது.
வந்து சேரும் வாழ்த்து சென்று ரெண்டு பேரும் சேர்ந்திடும் நாளில் ஓ பொன்னாளில் பொன்னாளில் ஓ உன் பொன்னாளில் தோளில் ஓ உன் மாலை யார் கண்டால் என்ன நீ தந்தால் என்ன மெல்ல மெல்ல என்னை தொட்டு மன்மதன் உன் வேலையை காட்டு ஓ உன் பாட்டு ஆடு ஓ வந்தாடு. அடுத்தாப்புல பாருங்க என் வரிகள் கவனிச்சிங்களா? தொட்ட போதும் விட்ட போதும் எட்டி நின்று பார்த்ததும் ஊரும் ஓ கல்லூரும் நானும் ஓ பெண்ணானும் காதில் 100 காதல் மெட்டு சொல்லும் ஜாதி முல்லையோ மொட்டு ஓ புன்சிட்டு பட்டு ஓ வெண்பட்டு லா 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 வா வந்தாடு நீ ஓ கொண்டாடு நீ சொல்லி தந்து அள்ளி கொள்ள சொந்தமாகவில்லையே தேகம் ஓ உன் தேகம் மோகம் ஓ உந்தாகம் இந்த பாட்டை நம்ம இப்ப 82 92 2002 2012 2022 2025 கிட்டத்தட்ட 43 வருடங்கள் கழித்து கூட இந்த பாட்டை இன்னைக்கும் நமக்கு ஒரு போன வாரம் ரிலீஸ் ஆன ஒரு படத்தினுடைய பாட்டு மாதிரி இருக்கு. இந்த பாடல் போல இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற இந்த பாடலை போல இன்னைக்கு இருக்கிற இசையமைப்பாளர்கள் யாராவது ஒருத்தங்க இந்த பாடலுக்கு இணையான ஒரு பாடலை சந்தத்தில் தாளத்தில் போற்ற முடியுமான்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். இந்த பாடல் உங்களுக்கு எந்த வகையில் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த பாட்டு, இந்த தாளம், இந்த சந்தம், இந்த இசை, சுசிலாமாவுடைய வாய்ஸு, ராஜ் சீதாராமன் அவர்களுடைய அந்த வாய்ஸு, இது எல்லாம் சேர்ந்து தான தனான தான நான 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 தான வணக்கம்.